ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சூ வித் சாம் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது. டெய்லரிங் தொழிலால் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போஸ்ட் மேலே போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க, வீடியோ மேலே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே அந்த மாதிரி பெயின்லாம் வருமா, ரொம்ப இது வருமான்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கீழே போயிட்டு அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். ஒரு தொழிலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஐயோ இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வருமானு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு அந்த வீடியோ கிட்டத்தட்ட நெகட்டிவாக போயிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்றதை கண்டிப்பாக நம்ம யோசித்து தான் வீடியோ போஸ்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்போவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொன்னேன்னா முன்னாடி இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்றதை நான் யோசிச்சு தான் பேசுவேன். நார்மலாக இருந்தாலும் சரி, என்னோட வீடியோஸில் இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா மற்றவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளோட சேனலை பார்ப்பாங்க. ஸோ அதனால் யோசிச்சு தான் பேசணும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அது நம்மளுக்கும் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டவுட்டு. அதுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் டெய்லரிங் தொழில் பண்ண ஆரம்பித்தே ஒரு 14 வருஷம் ஆகுது. 14 வருஷமாக நான் தச்சிட்ருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். எந்த தொழில் செஞ்சாலும் உடல் நலம் வந்து நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான். அது நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும். அதனால உடல் நல பிரச்சனை வர்றது வந்து டெய்லரிங் பண்ணுறதுனால தான் வருது அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து வலிகள் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ நின்றுட்டே வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி அவங்க வேலையை விட்டு வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி, தலைவலி, பேக் பெயின், கால் வலி இந்த மாதிரி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் டெய்லரிங்லேயும் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு சில வருஷத்துக்கு நம்ம அப்படியே தச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேப் விடாமல் தச்சுட்டே இருக்கோம். நம்ம எழுந்து எந்தவித ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதில்ல அப்படின்னா தைக்க உட்காந்தா அதே ஒரே இடத்துல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்ப கண்டிப்பாக கழுத்து, முதுகு தண்டு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிச்சிட்டோமா, ஒரு 2 நிமிஷம் வந்து எழுந்துச்சு இப்படி நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ரவுண்ட் அடிக்கணும். கீழே குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் சின்ன ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும். அதாவதுன்னா ஒரு ப்ளவுஸுக்கு பண்ணாதீங்க, ஒரு 2 மணி நேரம் கேப்பில் வந்து பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் முடிஞ்ச அளவுக்கும் அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காந்து தைக்கிறோம்ல, அந்த சேரோ ஸ்டூலோ அதை பொறுத்து தான் இருக்குது. நானும் ஒரு சேர் வாங்கியிருக்கேன். ரெக்லைனர் தான் வாங்கியிருக்கேன். குட்டியாக மினிமம் அமௌண்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலை. அந்த சேரில் நான் உட்காந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி பெயின்லாம் சுத்தமாகவே கிடையாது. ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா லாங் வீடியோவில் நான் சொல்லி அப்லோட் பண்ணுறேன். முதுகு தண்டு வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, கால் வலிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லை அதில் உட்காந்து தைக்க ஆரம்பித்த அப்புறம். அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு போன் இருக்குல்ல, அதாவது இடுப்பு எலும்பு வந்து விலகிருச்சு, இந்த தொழில் பண்ணதுனால தான் இடுப்பு எலும்பு விலகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய டெய்லர்ஸ் இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெடல் மிஷின்லேயே ஆப்ரேட் பண்ணி தைக்கிறவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் வரல, எந்த வலியும் வரல. ஸோ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டரு இந்த மாதிரி கரண்ட்டில் தைக்கிற மிஷின்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருந்துமே நம்மளுக்கு இவ்வளோ வலி வருதுன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து ரெஸ்ட்டே விடாமல் இதே மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. டெய்லரிங் தொழிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸாக இருந்தாங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க உட்காருவாங்க. ஸோ அவங்க வந்து உடல் உழைப்பு எக்ஸசைஸ்க்கு பதிலாக வீட்டில் உள்ள வேலை எல்லாமே செஞ்சுருவாங்க. கொஞ்சம் நிமிர்ந்து வேலை செய்வாங்க. செஞ்சுட்டு டெய்லரிங் பண்ணுறதுனால எந்தவித பிரச்சனையும் வராது. ஸோ அதனால தைரியமாக வந்து இந்த தொழில் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ஜென்ஸும் சரி, அவங்களும் வந்து உடல் உழைப்பு பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க உட்காருவாங்க. அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு யார் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஹெல்த் இஷ்யூ வராது. எப்படி வச்சு பார்த்தாலுமே ஹெல்த் இஷ்யூ வராது. ஸோ நானே நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் டெய்லரிங் பிஸ்னஸே எடுத்து தைக்க ஆரம்பித்தேன். 14 வருஷத்துக்கு முன்னாடினா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா பெடல் மிஷினில் அவ்வளோ அழகாக தைப்பாங்க. அவங்க இருக்கிற டெய்லர்ஸ்லாம் சூப்பராக தைப்பாங்க. ஸோ அவங்க தைக்கிறத பார்த்து தான் நானும் பழகியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் எந்த வித ஹெல்த் இஷ்யூ வந்ததில்லை. ஏன்னா அவங்க ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நான் அதில் சொல்கிறேன். அதுவும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இடுப்பு வலி பிரச்சனை வந்தே தீரும்.
நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து தீரும்னா அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வேலை எப்படி செய்கிறோமோ அதை பொறுத்து தான். நம்ம நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வரும், உட்காந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் எந்த வயசாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பேஷண்ட்க்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி எல்லாருமே வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக மிஷினில் வந்து உட்காந்து தைக்க ஆரம்பித்து பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து உட்கார்ற அந்த பொசிஷன் சரியில்லைன்னா கூட, அதாவது வந்து நம்ம டெய்லரிங் தைக்கிறோம் இல்லையா, தைக்கிறப்ப அந்த மிஷினோட ஹைட்டாக இருக்கலாம், ஸ்டூல் வந்து குட்டையாக இருக்கலாம். ஸோ அப்போ கூட இந்த மாதிரி பெயின் வரும். நம்ம கால் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தைக்கிறதுனால நம்மளுக்கு பெயின் வரும். அதனால மிஷினோட ஹைட்டுக்கும் சேரோட ஹைட்டுக்கும் நீங்கள் உங்களோட ஹைட்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்கள் ஹைட்டுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. பெயின் வந்துச்சுன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டூலில் உட்கார்றவங்க சேருக்கு மாறி பாருங்கள். சேர்லேயும் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேர்லலாம் பார்த்தீங்கன்னா குழி இருக்கும் நடுவில், அந்த மாதிரி குழிவாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி, நம்ம ஸ்டூலுக்கு எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி சேரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரெக்லைனரில் அந்த மாதிரி சேர் தான் வாங்கினேன். வாங்கி அதை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதை வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இடுப்பு வலி அதில் மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்கெல்லாம் பாருங்கள் மோஸ்ட்லி இடுப்பு வலி வராது. ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறதுனால ரெக்லைனர் தான் வாங்கி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சேர் தான் வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வலி வராது. அதே தான் சேம் டெய்லரிங்க்கும். வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நிறைய டெய்லரிங் கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, செவுத்தை ஒட்டி தான் போட்டிருப்பாங்க. டெய்லரிங் கிளாஸ்க்கு போகிறப்ப வலிக்கவே வலிக்காது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கும் மேலே. ஏன்னா நம்மளுக்கு வலிக்கலை, அதனால் தைக்கிறதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தைச்சோம். அதே வீட்டில் நம்ம எந்த சேர் கிடைக்குதோ அதை எடுத்து போட்டு நம்ம தைக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி வலி வர வர நீங்கள் அதே வேலை கண்டினியூவாக செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எலும்பு தேய்மானமும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு தான் வரும், எல்லாத்துக்கெல்லாம் வராது. அதை வந்து இந்த மாதிரி சேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எலும்பு தேய்மானமும் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் சமைக்கிறப்ப கண்டிப்பாக கிச்சனுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செப்பல் வாங்கிக்கோங்க. லேடிஸு கண்டிப்பாக ஒரு செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா எலும்பு தேய்மானம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க, டாக்டரே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இப்படி வருதுன்னா அதுக்கு வந்து இந்த பிரச்சனை தான் ரீசன். ஸோ அதனால் செப்பல் யூஸ், அப்படி இருந்தாலுமே லேடிஸ் வேலை செய்கிறாங்க தானே, வெளியே போகிறப்ப செப்பல் போட்டு தானே போவாங்க. அதனால் நம்ம வெளியே போடுறதுக்கு ஒரு செப்பல் வச்சுருப்போம், பாத்ரூமுக்கு எல்லாருமே செப்பல் வச்சுருக்கோம். அதே மாதிரி கிச்சனுக்கு நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு செப்பல் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பவுன்ஸ் ஆகிற மாதிரி செப்பல் வருதுல, அந்த டைப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நேரம் நின்னாலும் கால் வலிக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி செப்பல் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, நிறைய வலிகள், கோல்டு வர்றது இதெல்லாமே அவாய்ட் ஆயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறப்ப ஒரு காலை கொஞ்சம் மேலே வச்சுட்டு இருக்க மாதிரி, ஒரு காலை கீழே வச்சிருக்க மாதிரி பேலன்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் குக் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேமாக நம்ம ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் நின்றுட்டு வேலை செய்கிறதுனால கூட சில பேர் கால் வலி வரும். ஸோ அந்த அக்காவோட வீடியோ பார்த்துட்டு வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அதில் ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு, இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் வரும், டெய்லரிங் பண்ணால் வாழ்க்கையே போயிடும்ன்றதுலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நெகட்டிவாக பேசுறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த பிஸ்னஸை எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயாவது போய் வேலைக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ நம்மளுக்கு வரத்தான் செய்யும். ஒரு நம்மளுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ வருதா, ஏன் வருதுன்னு சொல்லி ரீசன் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேலைகளை ஆரம்பித்தோன்னா இந்த மாதிரி நிறைய வந்து வலிகள் வரதை வந்து குறைக்க முடியும். எனக்கு வந்து பேக் பெயின், ஹிப் பெயின், முதுகு வலி எல்லாமே வந்துச்சு. இதெல்லாமே நான் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி ரீசன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. அது என்ன கடைசியாக நான் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ற சேரை தான் நான் மாற்றினேன். சேரில் வந்து ஃபஸ்ட்டு தலகாணி போட்டு உட்காந்து தைக்கிறோம், அது ரொம்ப தப்பு தெரியுமா? அந்த மாதிரி உட்காந்து தைக்கவே கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்க சேரை சூஸ் பண்ணிட்டு அந்த சேரில் உட்காந்து நீங்கள் தேய்ங்க. தலகாணி நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சைடில் அமுங்கி இருக்கும், ஒரு சைடில் வந்து நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். அப்போ வந்து கீழே மேலே ஆகிறப்ப ஹிப்பு வந்து அந்த ஷேப் வந்து மாறுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வலிகள் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு டைலரிங் இந்த மாதிரி உட்காந்தே தைக்கிறதுனால ஹீட் ஜாஸ்தி ஆகிட்டு பைல்ஸ் பிரச்சனை வருது லேடிஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், நல்லா சத்தான உணவை சாப்பிடணும், ஸ்கிப் பண்ணாமல் ஒரு டைமும் ஸ்கிப் பண்ணாமல் ஆன் டைமுக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரவே வராது. ஸோ தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் நிறைய அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொண்டு போய் விடுது. டெய்லரிங் பண்ணாலுமே சரி, பக்கத்தில் வந்து 2 பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து காலையிலேருந்து உட்காந்து தச்சிருக்கோம், தண்ணி குடிச்சிருக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியும் இல்லையா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தண்ணி கண்டிப்பாக குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த பாட்டிலில் வச்சிருக்க அதை கணக்கு வச்சே நீங்கள் சொல்லிடலாம். ஸோ எவ்வளோ நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம கொடுத்துடணும். நம்மளுக்கு வந்து தண்ணி தவிக்கிறது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா குடிச்சிடணும். நிறைய பேர் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டு குடிக்கலாம், 5 நிமிஷம் விட்டு குடிக்கலாம்னு கேப் விட்டுருவீங்க. அந்த மாதிரி கேப்பே விடாதீங்க. அதுலேருந்து நம்மளால் வந்து எஸ்கேப் ஆக முடியும். பைல்ஸ் மட்டும் இல்லை, கிட்னி ஸ்டோன் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்னி ஸ்டோன் பிரச்சனையும் வராது. ஸோ நான் எத்தனை டெய்லரை பார்த்துருக்கேன். நம்ம ஒரு 70 வருஷம் 80 வருஷம் தைச்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்குமே அவங்க வந்து பெடல் மிஷினில் தான் தைக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து கரண்ட் மிஷின்லாம் தைக்க தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம கரண்ட் மிஷினில் தைச்சா இவ்வளோ பிரச்சனை வருமானதை நான் சொல்ல மாட்டேன். அதுவும் தப்பு தான், நான் அதுவும் ஒத்துக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து ரெகுலராக நம்ம உடம்ப நம்ம தான் கவனிக்கணும். நம்மளை யாரும் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஒரு ஒன் வீக்காக பார்த்துட்ருக்கேன். நிறைய இந்த மாதிரி வீடியோ எக்கச்சக்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்களா, அதை பார்த்து எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி நான் பேசியே ஆகணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து பேச ஆரம்பித்தேன். இதுலேயே நிறைய பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையும் இருக்கும், ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லியும் தெரியும். நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் சொன்னால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீரியஸாக தெரியாது, பட் அதுதான் உண்மை. அந்த சேரை நீங்கள் முதல்ல கரெக்டாக மாற்றினீங்கன்னா தான் கரெக்டாக வந்து அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 2 வீக்ஸ் உங்களுக்கு பெயின் இருக்க தான் செய்யும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக குறைஞ்சிரும். எனக்கே 100% குறைஞ்சிருக்கு. நான் வந்து எந்த டாக்டர்கிட்டையும் போகல, யார்கிட்டையும் போய் எதுவுமே நான் கேட்கல. என்னோட பிரச்சனை என்னங்கிறது நானே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் டெய்லரிங் மிஷினோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். நார்மலாக நான் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லரிங் மிஷினோட ஹைட்டை வந்து செட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் உட்கார இல்லை ரெக்லைனர், இந்த சேரை வந்து ஹைட்டை ஏற்றலாம் இறக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் வாங்கிட்டு வந்து இப்போ அதில் தான் உட்காந்து தைக்கிறேன். மிஷினோட ஹைட்டுக்கு என்னோடய ஹைட்டுக்கு இந்த சேரோட ஹைட்டுக்கு நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து பெயின் இல்லைனாவே ஒர்க்கு நம்ம ஃபாஸ்ட்டாக முடிப்போம். நிறைய நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டே இருப்போம். ஸோ அதனால் இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஹெல்த் இஷ்யூலேருந்து நிறைய எஸ்கேப் ஆகிடலாம். இந்த மாதிரி பிரச்சனையிலலாம் கொண்டு போய் முடியாமல் ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் மஸ்ட்டு. டெய்லராக இருந்தாலும் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களை உடம்ப நல்லா சுறுசுறுப்பாக வச்சுக்கும். இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலியெல்லாம் வராமல் நல்லா நம்ம வந்து கால் வலியெல்லாம் வராமல் நல்லா பேலன்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லரிங் தைக்கிறோம் இல்லை, பெடல் மிஷினில் 2 காலம் யூஸ் பண்ணி தைச்சிருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வித பெயினும் வராமல் இருந்திருக்கும். இப்போ எலக்ட்ரிக் மிஷின் வரதுனால ஒரே கால் யூஸ் பண்ணி தைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் 2 காலையும் நம்ம தைக்கிறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி தைக்க ஆரம்பித்தோம்னா நம்ம அடுத்த கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹைட்டில் வச்சுட்டே தான் நம்ம இருப்போம் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலையும் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா 2 காலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தைக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா பெயினே வராது. ஸோ நான் சொல்கிற இந்த ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நிறைய பேரோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், நான் அதில் சொல்கிறேன். இது வரைக்குமே நான் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக ஃபீவர், என்னால் முடியவே இல்லைன்னா கூட நான் ஒரே ஒரு நாள் கூட டெய்லரிங் மிஷினில் உட்காராமல் இருந்ததே கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை, நான் ரசித்து கற்றுக்கிட்ட ஒரு வேலைன்னா அது டெய்லரிங் தான் நான் சொல்லுவேன். நானும் நல்லா படிச்சிருக்கேங்க, 2 டிகிரி முடிச்சிருந்து நான் இந்த தொழில் செய்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த தொழிலை செய்கிறேன். ஸோ எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. அதனால் நீங்களும் வந்து பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்மளால் முடியும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4-5 ப்ளவுஸ் தச்சிருவோம், இந்த எல்லா ப்ளவுஸும் முடிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தைக்க ஆரம்பிங்க. யார் என்ன சொன்னாலும் ஓகே, அதை நீங்கள் வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. ஸோ வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோஸில் வர நெகட்டிவான விஷயங்கள்லாம் முதல்ல நீங்கள் காதில் வாங்குறது விட்டுருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா, நெகட்டிவான விஷயங்கள், ஐயோ இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, அதை இதை பண்ணால் அப்படி ஆயிடுமா, இதை பண்ணால் அப்படி போயிடுமான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நிறைய தடங்களாக வரும். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிபி வந்து ஹை லோன்னு ஆயிரும்.
போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்காதீங்க. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம், நம்ம சூப்பராக வருவோம், நம்ம சூப்பராக வாழ்க்கையில் ஜெயிப்போம், நம்மளுக்கு பிடிச்ச தொழிலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் செஞ்சுட்டே போங்க. நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் கண்டினியூவாக ஒரு 4-5 வருஷத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கான இலக்கை வந்து நீங்கள் அடைஞ்சிடலாம். அதாவது பெரிய லெவலில் நம்ம போய் ரீச் பண்ணலன்னா கூட ஏதோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த வித நெகட்டிவ் வீடியோஸ் வந்தாலும் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க, வாட்ச் பண்ணாதீங்க. அப்படியும் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அதை விட அதில் நம்ம எப்படி சேஃபாக இருக்கணுன்றதை ஒரு பாசிட்டிவிட்டியாக எடுத்துகிட்டு அது சேஃப்டிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நான் வந்து இது வரைக்குமே அப்படி தான், எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாமே நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன், நல்ல தைரியமாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். எனக்கு இருக்க ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கும் ரிப்ளை பண்ணுறேங்க. இது வந்து லைஃப் டைமுக்கு இந்த சேனலில் தான் இந்த வீடியோ இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் எப்போ எந்த கமெண்ட் பண்ணாலும் நான் அது கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இதெல்லாமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. யாரோட வீடியோஸ் பார்த்தோம், யாரோட பேசுறது கேட்டோம் நான் வந்து சொல்லலை. ஸோ பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஒரு தலைவலி வந்தாலும் டாக்டர்கிட்ட போயிடுவாங்க, ஒரு கொஞ்சம் சளி காய்ச்சல் வந்தாலும் டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் சுத்தமாக பண்ணவே கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா சூப்பராக வச்சுட்டு ஒரு நாள் கூட நம்மளுக்கு வந்து இந்த நோய் அந்த நோய் சொல்லி நம்ம படுக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ வலிச்சாலும் எவ்வளோ இதானாலும் சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மள பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நோய் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, டெய்லரிங் தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையிலாம் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வெரிகோஸ்ன்ற நரம்பு பிரச்சனைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டே இருப்பாங்க, தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு கீழே உட்காந்து எழ மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுவும் வருஷ கணக்கில் பார்ப்பாங்க. ஸோ கடை வச்சிருக்கிறவங்களும் சரி, கடையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எழுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓனரும் அதுக்கு பர்மிஷன் கொடுங்க. நானே நிறைய கடைகளில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு போய்ட்டு ஏதோ ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே அக்கறை எடுத்து அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குட்டி குட்டி துணி கடையிலேருந்து பெரிய துணி கடை வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசுங்க, விற்றுட்டு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைக்குதா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது ஒரு 10 நிமிஷத்தில். ஸோ உட்காந்து எழுந்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா அந்த வெரிகோஸ்ன்ற பிரச்சனை வராது. ஒரே பொசிஷனில் நம்ம பாடியை எப்போ வச்சுருக்கோமோ அப்போ தான் ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நானுமே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வந்து தைக்க உக்காந்தாலும் சரி, என்னோடய வேலைகள் சீக்கிரமாக முடியணுன்னாலும் சரி, ஒரு 2-3 ப்ளவுஸ் தைச்சிட்டேன்னா என்னோடய ரூமில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தைக்க உட்காருவேன். பக்கத்தில் எப்பவுமே ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன். ஒரு இதில் வந்து நான் தண்ணி கண்டிப்பாக வச்சுருப்பேன். தண்ணி இல்லாமல் நான் உட்காந்து தைக்கவே மாட்டேன். எனக்கு தண்ணி தவிச்சதுன்னு நான் உடனே குடிச்சிருவேன். அதே போல் நான் சாப்பிட்றதும் டைமுக்கு சாப்பிட்ருவேன், தூங்குறதும் டைமுக்கு தூங்கிடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் என்னோடய டிஃபன் முடிஞ்சிடும். அதே மாதிரி மதியம் வந்து ஒரு 1:30 மணிக்கெலாம் நான் சாப்பிட்ருவேன். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30-9 மணிக்கெலாம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் ஒரு 11-11:30 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன். ஸோ என்னோடய நான் சீசன் டைமில் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி ஒரு மணி வரைக்கும் தான் முழிச்சிட்டு இருவேன். 1 மணிக்கு மேலே நான் முழிச்சிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரி பெயின்லாம் இல்லாமல் இருக்குது. காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு குட்டி எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் குட்டி எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். பண்ணிவிட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன். என்னோடய வேலை எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை தனி விலாகில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்படி ரெகுலராக வேலையை ஆரம்பிக்கிறேன், என்னோடய வேலைகள் எப்படி வந்து தொடங்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயங்கள் விட்டுருங்க. ஸோ நான் அந்த ஹெல்த் இஷ்யூ பற்றி தான் மெயினாக பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன்.
என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நான் என்னோட ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இருக்கக்கூடாது, மென்டல் ப்ரெஷரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவிட்டியை எல்லாமே தூக்கி எறிஞ்சிருங்க. பாசிட்டிவாக இருங்க. 2025 எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இயராக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ 2025 நம்ம எந்த கோணத்துலேருந்து பார்த்தாலும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் நம்ம லைஃப்பில் இருக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 வந்து சூப்பராக போகும். ஸோ எனக்குமே ஒரு சூப்பரான ஒரு இதில் தான் தொடங்குச்சு 2025. எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறது பிடிக்கும். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற விளாக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 6:20க்கு ஷார்ப்பாக டெய்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அந்த வருஷ கணக்கில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் தச்சிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸுங்கிறது எனக்கு ரொம்பவே பெரிய 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 விஷயம். இதையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே வந்து மறுபடியும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். எவ்ரிடே 6:20க்கு ஷார்ப்பாக என்னோடய வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். வாட்ச் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் வாட்ச் பண்ணிவிட்டு அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.